தமிழகம் அந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே நமக்கு கிடைக்கின்ற மழை அளவு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இயல்பு மழை 34 சென்டிமீட்டர், பதிவான மழை 35 சென்டிமீட்டர், இயல்பிலிருந்து +2% அதிகமாக பதிவாகி இருக்கிறது இன்றைய தேதி வரை. இப்ப இந்த புயலுடைய பாதிப்பு எப்படி மேம் இருக்கும்? நமக்கு காற்றால பாதிப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குமா இல்ல மழையை கொடுக்கக்கூடிய பாதிப்பா இருக்குமா? ஏன்னா கஜா, தானே, வர்தா இந்த மாதிரியான புயல்கள் போல இருக்குமா இல்ல நமக்கு எப்படி மேம் இருக்கும்? முதலிலே புயல் அப்படின்னாலே அந்த கேட்டகரைசேஷன் படி பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும், படிப்படியாக அதிகரிக்கும். அதனால பாதிப்பு அப்படின்னு சொன்னா நம்ம மழை அலர்ட்டும் கொடுத்திருக்கோம். அதனால மழையும் இருக்கும், காற்றும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. லேண்ட்ஃபால பொறுத்தவரை அடுத்த சில அப்டேட்ஸ்ல நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். டெல்டா மாவட்டங்கள்னால என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் மேம்? டெல்டா மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறோம், அங்க என்ன மாதிரி? ரெட் அலர்ட் அப்படின்னா இது மெயினா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, மழை பெய்யும், கனமழையிலிருந்து மிக கனமழை, சில இடங்களில் அதி கனமழை பெய்யும். நிர்வாகம் அதற்கு ஏற்றாற் போல நடவடிக்கை எடுப்பதற்கான குறியீடுதான் ரெட் அலர்ட். மக்கள் அதை பற்றி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. மழையை பற்றி மற்றும் அவங்க சேஃப்டி பிரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும். இப்ப 30ஆம் தேதி வரை நமக்கு வட தமிழகம், புதுச்சேரி வழியா நமக்கு வந்து அடையும் சொல்லியிருக்கோம். அது கரையை கடக்கும் நம்ம எடுத்துக்கலாமா 30ஆம் தேதி? இல்ல அது கரையை கடக்க டிசம்பர் மாதத்துல ஆகுமா? இப்போதைக்கு ட்ராக் நாம எதிர்பார்க்கிற ட்ராக் பாத்தீங்கன்னா இப்பவும் அது வந்து இலங்கை பகுதிகளிலே தான் நிலவுகிறது. அதனால அடுத்த சில அந்த இதோட மூவ்மெண்ட் வந்து காலையில ஒரு 15 km/h வேகத்துல மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதனோட வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. ஸோ அதனால படிப்படியா அதனோட வேகத்தை பொறுத்து நம்ம மற்ற சில கேள்விகளுக்கான விடை வந்து அதன் வேகத்தை பொறுத்து தர முடியும்.